வீர மணிகண்டன் ஐயப்பன் கதை. ஒரு நாள் புலிப்பாயம் நாட்டில் ராஜா ராஜசேகரன் வேட்டைக்கு சென்றார். காட்டுக்குள் இருந்து ஒரு குழந்தையின் அழுகை கேட்டது. அருகில் சென்று பார்த்தால் கழுத்தில் மணி கட்டிய ஒரு அழகான குழந்தை. அதனால் ராஜா அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்தார். மணிகண்டன் வளர வளர அற்புதமான விஷயங்கள் நடந்தன. ஒரு நாள் அரண்மனைக்கு புலி வந்தது. எல்லோரும் பயந்தார்கள். ஆனால் சிறுவன் மணிகண்டன் மட்டும் பயப்படவில்லை. அவர் ஒரே பார்வையில் புலியை அடக்கினார். அப்போதுதான் அனைவரும் இவர் சாதாரண குழந்தை அல்ல என்று நினைத்தார்கள். ஒரு நாள் நாட்டின் ராணி நோய்வாய்ப்பட்டார். வைத்தியர், புலியின் பால் இருந்தால்தான் குணமாகும் என்றார். அது கேட்டு அனைவரும் பயந்தார்கள். ஆனால் மணிகண்டன், நான் கொண்டு வருகிறேன் என்று காட்டுக்குச் சென்றார். அங்கு அவர் பல புலிகளை அடக்கி எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அரண்மனைக்கு வந்தார். அந்த காட்சியை பார்த்த ராஜா கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போது மணிகண்டன் தன் உண்மை ரூபத்தை காட்டி, நான் மக்களை காக்க வந்த ஐயப்பன், என்னை சபரிமலையில் வழிபடுங்கள் என்று கூறினார். அன்றிலிருந்து ஐயப்பன் சபரிமலையிலிருந்து நல்லவர்களை காக்கும் தெய்வமாக அருள் புரிந்து வருகிறார். சுவாமியே சரணம் ஐயப்பா. குழந்தைகளுக்கான அழகான கதைகள் மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். டைனி ஸ்டோரிஸ்.